ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மன்னை ரமணி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். எங்க தயவுனாலதான் மாநில கட்சி அந்தஸ்து விசிகாவு பெற்றுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறாங்கல்ல. உங்களுக்கு என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமை எங்களுக்கு இருக்கு, சரியா? எங்க உழைப்பு ஒட்டுமொத்தமாக சுரண்டி தான் நீங்க வெற்றி பெறுறீங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தவறாக போவதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம். காலப்போக்கில் இந்த ஆட்சி ஒன்றிய பாஜகவோடு இசைந்து போகுமானால் சனாதனத்தை சம்பட்டியால் அடிக்கிற ஒரே சக்தி தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். எதிர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு எங்க பங்கை நீங்க எடுத்துங்க, அதிகாரத்தை நீங்க பகிர்ந்துங்க, அதிகாரத்தை நுகருங்கன்னு சொல்றாருல. உங்க கூடவே நாங்க இருந்துமே, நீங்க சொல்லவே இல்லையே. பெரியார் வாழ்க என்று நாம் தானே பேசினோம். நீனும் நானும் இருந்து ஒரே மடியில் தானே பேசணும். எதற்காக காழ்ப்புணர்ச்சி, எதற்காக இந்த வன்மம்? நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாதா? திமுக கூட்டணியில 2 MP 4 MLA இருந்த போதுதான் விசிகாவுக்கு மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. சோ அப்படி எங்க தயவுனாலதான் மாநில கட்சி அந்தஸ்து விசிகாவு பெற்றுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க உங்களுடைய 2011 அண்ணன் விஜயகாந்த் இருந்தாரு. ஆமா. அப்ப உங்க நிலைமை என்னாச்சு? யார் எதிர்கட்சி தலைவர்? விஜயகாந்த் அவர்கள். ஏன் விஜயகாந்த் தலைவர் எதிர்கட்சி வந்தாரு? பெரும்பாலான மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு ஆதரிச்சாங்க. நீங்க எங்க எதிர்கட்சி வர முடியாது, 3வது போனீங்களா? சரி. அதாவது திமுகவில் தான் விசிகா ஜெயிச்சு அங்கீகாரம் பெற்றனாக்கா விசிகாவில் தான் நீங்க ஆட்சியிலே இருந்தீங்க. விசிகாவில் தான் நீங்க 39 இடத்துல ஜெயிச்சிங்க. அதுக்கு நாங்க தான் காரணம். நாங்க எல்லாம் நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் 2016 படுதோல்வி மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இப்ப திமுக ஜெயிச்சதுக்கு யார் காரணம்? ஆனா மக்கள் நல கூட்டணியிலே ஓட் பேங்க் கம்மியா தானே சார் இருந்தது. மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு திமுக செய்த தவறுகளை திருத்தி கொண்டு நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றோம்ல. அதிலிருந்து தொடர்ந்து வெற்றி. அந்த தொடர்ந்து வெற்றி பெறும்போது 10 தோல்வி பழனிசாமின்னு நீங்க பேசுறீங்களா? அந்த 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றதுக்கு காரணமே இந்த கூட்டணி தானே, அண்ணன் திருமாவளவன் தானே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? நாங்க உங்களாலதான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க உங்களால வெற்றி பெற்றோம், நீங்க எங்களால ஆட்சியில இருந்தீங்க. நாங்க எல்லாம் உங்களுக்கு ஆட்சி இல்ல. 2 பேருக்கும் பங்கு இருக்கு, 100% பங்கு இருக்கு. ஏங்க நான் அப்படிலாம் பார்த்தாக்கா நீங்க விடுதலை சிறுத்தைகள் தவிர்த்து விட்டு நீங்க வெற்றி பெறவே முடியாது. இது தமிழ்நாட்டுடைய மைய புள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட்லாம் நீங்க போட வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமை எங்களுக்கு இருக்கு, சரியா? எங்க உழைப்பு ஒட்டுமொத்தமாக சுரண்டி தான் நீங்க வெற்றி பெறுறீங்க, சரிங்களா? நாங்க சொற்ப இடங்களை நாங்க பெற்று நாங்க வெற்றி பெறுறோம். இப்போ எங்க தலைவர் குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கான பாதுகாப்பை, இந்த மக்களுக்கான உரிமையை, இந்த மக்களுக்கான நடக்கிற ஒடுக்குமுறைகளெல்லாம் நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு, பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குன்ற அடிப்படையில் அவர் இந்த அரசியல் பாதுகாக்கப்படணும், இந்த அரசியல் அடைகாக்கப்படணும். அதற்கு குறைந்தபட்சம், ரொம்பலாம் கிடையாது, குறைந்தபட்சமாக சமூக நீதி பேசுற ஒரு இயக்கமாக திமுக இருக்கு. எனவே திமுகவோட நாம இருக்கிறது சரியா இருக்கும். இப்போ அண்ணா வழியில கலைஞர் வழியில் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் இந்த பெரியாரியத்தை தூக்கி பிடிக்கிறாரு, சமூக நீதியத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு, சமூக நீதி பாதுகாக்க விரும்புறாரு. அப்போ அந்த ஜனநாயக சக்தியோட இருக்கிறது நாம விரும்புறோம்னு சொல்லிட்டு நம்ம விடுதலை சக்தியில் விரும்புறோம். ஓட்டு பொறுக்கிறது மட்டுமே விடுதலை சக்தியோட வேலை இல்லை. இது தேர்தல் நேரத்துல நாம ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்றதுல நாம சரியா இருக்கிறோம். எனவே அமைச்சரவையில் இடம்பெற்றோங்கிற வயிற்றெரிச்சல் இதுதான் எங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. சரிங்க சார். இப்போ விஜய் அரசு பொறுப்பேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட 20 நாள்ல 23 கொலைகள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க விவசாயிகள் சங்கம் போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? ஏன்னா கம்யூனிஸ்ட் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு. ஆனா விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது மக்கள் நலன் சார்ந்து, விவசாயி நலன் சார்ந்து எந்த எதிரான செயல்பாடுகளை அரசு கொண்டு வந்தாலும், முன்னெடுத்தாலும், செயல்பட்டாலும் அதை இடதுசாரிகள் சிந்தனையோடு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்போம். அதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கிறோம். நீங்க திமுக கூட்டணியில எதிர்த்திருக்கீங்க. ஆமா, 100% எதிர்ப்போங்க. இப்ப எதிர்ப்போம்.
இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து மொழிக்கு எதிராகவோ அந்த இனவாத அரசியலை பேசினாலோ அல்லது வந்து சமூக நீதிக்கு எதிராக நடந்தாலோ இல்லை அம்பேத்கர் பெரியாரி அரசியலுக்கு எதிராக நடந்தாலோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்தாலும் உடனே வீதிக்கு வர்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதில் ஒருபோதும் தலைவர் சமர்த்தனம் செய்து கொள்ள மாட்டார். ஓகே, சரியா? அதுல வந்து நீங்க கொஞ்சம் கூட வந்து சிந்தித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறோம் ஆட்சி அமைப்பதற்கு, அவர் ஆட்சி அமைக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நேற்று கூட எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்து தவறாக போவதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம். அவர் அந்த ஆட்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக நிற்கும் அப்படி சொல்லியிருக்கிறோம். அதை விட என்ன வேணும்? சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ விஜயனுடைய ஆட்சி பாஜகவுக்கு ஒத்து போகாம இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. காலப்போக்கில் இந்த ஆட்சி ஒன்றிய பாஜகவோடு இசைந்து போகுமானால், அதாவது ஒன்றிய பாஜக அரசு இங்கே செயல்படுற திட்டங்களை நீங்க எதிர்த்திருக்கீங்க. அந்த திட்டங்களை உட்கொள்ளும் பொழுது அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறுவீங்களா, இல்ல இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட்டணியில் நீடிப்பீங்களா? அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்க அதை தான் நான் சொன்னேங்க. நீங்க பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த மக்கள் விரோத சட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து மறுத்தாலும் சரி, எந்த அநீதிக்கும் குரல் கொடுப்போம். சரியா? அப்படி பாஜகவோட இணங்கி விஜய் வேலை செய்யறாரு, பாஜக அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு இணங்கி போறாருன்னா விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவிப்போம், வெளியே கூட வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லைங்க. ஏங்க நீங்க அப்படி சமரசம் செய்து கொண்டு ஆட்சியில் இடம் பிடித்து அதிகாரத்தை கைப்பற்ற நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. சரிங்களா? அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி நினைச்சா தலைவர் எப்போ பிஜேபியில வந்து மத்திய அமைச்சராக இருப்பார். ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு அந்த ஒரு விஷயமும் இருக்கு. எத்தனையோ தலித் தலைவர்கள் பாஜகவினுடைய ஆஃபர்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும் இன்னும் இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறார் அப்படின்ற பேரு அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கேட்குறேன். அதாங்க நீங்க இந்திய அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தி எங்கள் தலைவர் திருமாவளவன். கண்டிப்பா. அதாவது இந்தியாவில் குறிப்பாக சனாதன சக்திகள் கோலோச்சிய பிறகு, காங்கிரஸுக்கு பிறகு இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்து பிஜேபி விரித்த வலையில சிக்காத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். பெரிய அம்பேத்கரிய சிந்தனையாளர் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் கொள்கை வழியில் இயக்கம் நடத்தி வந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபி போயிட்டாரு. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பிறகு வந்த அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர் அங்க போயிட்டாரு. ராம்தாஸ் அத்வாலே அங்கதான் இருக்கிறாரு. உதித்ராஜ் அங்கதான் இருக்கிறாரு. இன்னும் அம்பேத்கர் இயக்கங்களை நிறைய பேரை கபலீகரம் செஞ்சுட்டாங்க, சுவாகா பண்ணிட்டாங்க பிஜேபி. அந்த அவங்க காட்டின அந்த வேலைக்கெல்லாம் இசையாத ஆளு, அசையாத ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வாழும் அம்பேத்கர், இரண்டாம் புரட்சியாளர், எங்கள் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் தான். அந்த அளவுக்கு ஒரு அற்பமான அரசியலை பிஜேபிக்கு இணங்கி போற வேலையை தலைவர் செய்ய மாட்டார். ஏன்னா சனாதனத்தை சம்பட்டியால் அடிக்கிற ஒரே சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் கொள்கை வழியில் நின்று மிக தெளிவாக பின்னங்கால் பிடரில் அடிக்கிற ஒரு சக்தியாக யார் இருக்கிறான்னா தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். அது வந்து அகில இந்திய அளவில் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் கொள்கை வழியில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய, சமரசம் செய்து கொள்ளாமல் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிற ஒரு தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் தான். அது வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்றதுனால வேண்டி உடனடியாக நாங்கள் பண்ண மாட்டோம். என்ன இந்த அமைச்சர் பதவி கொடுத்தலே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கு. ஒன்று, ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து நிறைய விடுதலை சிறுத்தைகள் வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டாங்க, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மிக பக்குவமாக கையாண்டார், முதிர்ச்சியாக கையாண்டார். விடுதலை சிறுத்தைகள் வைத்தக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றினார். ஆனால் இப்போது என்னன்னா, நாங்கள் கோரிக்கை வைத்து நிறைவேற்றுகிற இடத்தில் இருந்தோம், நாங்களே நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிறோம். புரியுது, சரிங்களா? நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து, கேள்வி எழுப்பி, வேண்டுகோள் வைத்து வைக்கிற இடத்துல இருந்தோம். இப்போ அந்த அதிகாரம் எங்ககிட்டே இருக்கு, அது மகிழ்ச்சி. அதுதான் அவர்களுக்கு முழுமையான அதிகாரம் வரல சார். என்னது இப்போ உங்களுக்கு முழுமையான ஒரு அதிகாரம் இல்லை. இப்போ கூட முதலமைச்சரோட இசைவு உங்களுக்கு தேவைதானப்படுது. கண்டிப்பா. அதாவதுங்க ஏற்கனவே வந்து உட்கார்ந்தான் இருந்தோம், எழுந்துக்க முடியல, இப்போ எழுந்துட்டோம், அடுத்து ஓடவும். சரிங்களா? அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க தலைவருங்க இன்றைக்கு இந்த இடத்திற்கு
வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸுக்கு பிறகு இந்த திராவிடர் கொள்கையை பேசிக்கிட்டு, பெரியார் கொள்கையை பேசிக்கிட்டு இருந்தவங்க அவர்கள் மட்டுமே இருந்தாங்க. குறைந்தபட்சம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கூட கொடுக்கல, முழுமையான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல அவங்க. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருல, கொடுத்துருக்காரு. சொல்லுங்க. கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயமா இல்லையா? எங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கா இல்லையா? எங்கள் தலைவர் எண்ணம் நிறைவேறி இருக்கா இல்லையா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், நீங்க நிறைவேறி இருக்கா? ஆனா அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரா சார்? யாரு? திருமாவளவன் அவர்கள், என் தனிப்பட்ட விதத்துல நான் அமைச்சரவையில இடம்பெறதுல எனக்கு விருப்பம் இல்லை, தொண்டர்கள் உயர்மலை நிட்ட குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் பதிவு பண்ணியிருக்காருல்ல. இல்லைங்க, அதுதாங்க இப்ப நாங்க விரும்புறதுக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது தலைவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, அதுதாங்க தலைவர் பக்குவப்பட்ட தலைவர், தன்னுடைய ஆழம் தெரிந்து பேசுறாருங்க. அதாவது நாம வச்சிருக்கிறது 2 சீட்டு. இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு நாம டிமாண்ட் பண்றது. ஆனா அதே 2 சீட் வச்சுதான் சிபிஐ சிபிஎம்மும் இருக்காங்க. அமைச்சர்கள் அவங்க நிலைப்பாடு வேற. ஓகே, சிபிஎம் நிலைப்பாடு வேற. அவங்க நிலைப்பாடுல தான் நீங்க போயிருக்கீங்க. அதாவது திருமாவளவன், அதாவது அவங்க நிலைப்பாட்டோட ஒத்து போறன்றது கொள்கை அடிப்படையில் ஒத்து போறது. நீங்க டிசிஷன் எடுக்கிறது வந்து நாங்க எடுப்போம். இது ஒரு மேஜர் டிசிஷன். இது தமிழ்நாட்டுல எங்க கட்சிக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எங்க கட்சி வளர்வதில் என்ன சிக்கல் இருக்குன்றத அந்த அடிப்படையில் எடுக்கிற முடிவு. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அதுக்கு கொடியேற்ற சிக்கல் இருக்கான சிக்கல் இருக்காது. ஆனால் எங்களுக்கு கொடியேற்ற சிக்கல் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கும் போதே எங்களுக்கு கொடியேற்ற சிக்கல் இருக்கு. சரிங்களா? இப்ப எங்க கட்சி வழிநடத்துறதுல, எங்க கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுல எங்களுக்கு பல சிக்கல் இருக்கு. நீங்க அதோட போக்கு. ஆனா இடதுசாரிகள் பேசுற அரசியலை நாங்க பேசுறோம், வலுவா பேசுறோம். இடதுசாரிகளை முன்னெடுக்கிற அந்த போராட்டங்கள் நாங்க முன்னெடுக்கிறோம். இடதுசாரிகள் வந்து என்ன சிந்திக்கிறாங்களோ அதை நாங்க சிந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்க இடதுசாரிகள் ஒத்து போறோம். ஆனா இந்த முடிவு எடுக்கிறதுல நாங்க முடிவு எடுப்போம்ல. சரியா? இப்ப அமைச்சராகணும் அப்படின்னா, இப்போ வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான தொழில் வளர்ச்சி, பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகள், அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள், அப்ப அதுவெல்லாம் இருக்குல்ல, அதுவெல்லாம் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சு, நாங்க இப்ப எப்படி கையாள போறோம்? அப்ப ஏற்கனவே இருந்த இந்த தாட்கோவுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் எந்தெந்த திட்டங்களுக்கு செலவிடப்பட்டது, அது நாங்கள் பார்த்து, எங்களுடைய பணம் வேறு ஒரு திட்டத்துக்கு செலவிடப்படுகிறது, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வேறு ஒரு திட்டத்துக்கு அந்த நிதி போகிறது என்று தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். இப்ப நாங்களே தடுப்போம்ல. கண்டிப்பா அந்த நிதியை, எங்களுக்கு வர வேண்டிய நிதி அப்படின்னா அந்த நிதியை எதுக்கு செலவு பண்ணுவோம்? நாங்க யார் மேம்பாட்டு செலவு பண்ணுவோம்? அப்ப யார் மேம்படுவான்? அதை பண்ணுவோம். ஆணவ கொலை தடுக்கணும்னு பேசுறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்கள் முதல் கன்னி பேச்சிலே சொன்னார். அப்போ நாங்க என்ன நினைக்கிறோமோ அது நடப்பதற்கான வாய்ப்பு உருவாயிருக்குல்ல, அந்த இடத்துல நாங்க இருக்கோம்ல, அது மகிழ்ச்சி தானே. அப்ப அதை வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு கொடுத்துருக்க. நாங்கள் கடுமையா விமர்சிச்சிருக்கிறோம். நாங்கள் விஜய்க்காக வாக்கு கேட்கல, விஜய் ஆதரிச்சு பேசல, விஜய் எதிர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு ஆதரவு கேட்பது எங்களிடம். ஆனால் ஆதரவு கேட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்க பங்கை நீங்க எடுத்துங்க, அதிகாரத்தை நீங்க பகிர்ந்துங்க, அதிகாரத்தை நுகருங்கன்னு சொல்றாருல. நீங்க சொல்லவே இல்லையே. உங்க கூடவே நாங்க இருந்துமே, கடுமையா உழைச்சிருக்குமே, உங்க வெற்றிக்கு நாங்க பாடுபட்டு இருக்கிறோமே, நீங்க தான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறோமே, நீங்க தான் வெற்றி பெற வேண்டும் என்று பேசி இருக்கிறோமே, உங்கள் வெற்றி அவசியம் என்று வலியுறுத்தி இருக்கிறோமே, சனாதனத்தை வீழ்த்த வேண்டும், சனாதன சக்திகள் இடம் கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக எங்க தலைவர் பேசியிருக்கிறாரே. உங்களுக்காக பல சங்கடங்களை அனுபவித்திருக்கிறோமே, உங்களுக்கு ஆட்சியில் ஏற்பட்ட மிக சங்கடமானதுக்கான வழியை நாங்கள் வந்து தாங்கி இருக்கிறோமே, பொறுத்திருக்கிறோமே. ஒரு அமைச்சர் கொடுத்திருக்கலாமே, பங்கு கொடுத்திருக்கலாமே, எங்களை அமைச்சராக்கி நீங்கள் அழகு பார்த்திருக்கலாமே. நீங்கள் அமைச்சராக வேண்டும், நீங்கள் தான் முதலமைச்சராக வேண்டும், உங்கள் கட்சி தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்பிய எங்களை ஒன்று கூட நீங்கள் செய்யவில்லையே, ஆதரிக்கவில்லையே, அங்கீகரிக்கவில்லையே. ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள்? ஏன் கடுமையான சொற்களை போடுகிறீர்கள்? ஏன் கடுமையான அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்களை பதிவிடுகிறீர்கள்? இது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இது நாகரிகமா? நாங்கள் என்ன திமுகவுக்கு எதிரியா? நேற்று வரை ஒன்றாக இருந்தோமே, நேற்று வரை தோழமையாக இருந்தோமே, நேற்று வரை அரசியல் செய்தோமே, நேற்று வரை அரசியல் களத்தில் ஒன்றாக பேசினோமே, சனாதனத்தை எதிர்த்து பேசினோமே.
ஜனநாயகத்தை மீட்போம், சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று பேசினோமே. பெரியார் வாழ்க என்று நாம் தானே பேசினோம். நீனும் நானும் இருந்து ஒரே மடியில் தானே பேசினோம். எதற்காக காழ்ப்புணர்ச்சி? எதற்காக இந்த வன்மம்? எதற்காக இந்த கோபம்? நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதற்காக தோன்றப்பட்டது? எதற்காக துவக்கப்பட்டது? நாங்கள் உங்களுக்கு வாக்கு வங்கி வாங்கி தருவது மட்டுமே எங்களுக்கு வேலையா? நாங்கள் அதிகாரத்தை நுகர வேண்டாமா? ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? என்ன அப்படி நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டோம்? அரசியலிலே வெற்றி தோல்வி என்பது யதார்த்தம் தானே. யார் யாரோடு எந்த நேரத்தில் கூட்டணி வைப்பது யதார்த்தம் தானே. நீங்களும் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் சொன்னீர்களே இல்லையா? 2001 பாரதிய ஜனதாவோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள். என்ன சொன்னீர்கள்? பிஜேபி கொள்கை எங்களுக்கு பிடிக்காது, ஆர்எஸ்எஸ் கொள்கை பிடிக்காது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னீங்களா இல்லையா? ஆனால் நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். அவ்வளவுதான். கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு வயிற்றெரிச்சல்? ஏன் உங்களுக்கு இந்த குரூரமான புத்தி? இதை தலைமை கண்டிக்க வேண்டாமா? நேற்று வன்முறை நடந்திருக்கிறதே, பெரம்பலூர்ல நடந்திருக்கு. பெரம்பலூர்ல இவ்வளவு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறீங்களே, இது எங்க போய் முடியும்? இல்ல, அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு, இதை இதோட பெருசுபடுத்த வேண்டாம், அவருடைய கருத்தை யாரும் இதுக்கப்புறம் கடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் எங்கள் தலைவர் தானே சொல்கிறார். எங்கள் தலைவர் மீது மிக வன்மையான ஒரு பதிவை போட்ட பிறகும் எங்கள் தலைவர் அரசியல் முதிர்ச்சியோடு எங்கள் தொண்டர்களை, எங்கள் இரண்டாம் கட்ட தலைவரை பக்குவப்படுத்துவதற்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அவர் பேசினால் பேசிவிட்டு போகட்டும் என்று ஒரு தலைவன் பக்குவமாக எவ்வளவு சிறந்த அணுகுமுறையோடு கையாண்டிருக்கிறார். ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி, ஒரு வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தலைவன். என் தலைவனாக இருக்கிறார், தன்மையோடு இருக்கிறார், தலைமை பண்போடு இருக்கிறார், தனித்துவமாக இருக்கிறார். உண்மையான மக்கள் பிரச்சனையில் மக்கள் எந்த வன்முறைக்கும் ஈடுபட்ட கூடாது, இந்த கட்சி ஒரு தவறான வழிக்கு போய்விடக்கூடாது, தொண்டர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டில் தந்துவிடக்கூடாது என்று வழிகாட்டி இருக்கிறாரா இல்லையா? ராசாவுக்கு முதிர்ச்சி வேண்டாமா? ராசாவுக்கு பக்குவம் வேண்டாமா? ராசாவுக்கு ஒரு சிறந்த அணுகுமுறை வேண்டாமா? ராசா ஒரு தலைவர் போல் நடந்து கொள்ள வேண்டாமா? ஒன்றிய அமைச்சராக இருந்தீர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறீர்களே, இதுவரை என்ன அணுகுமுறை இது? அப்பாவி மக்களை, ஏழை எளிய மக்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறது உங்களுடைய பதவி சுகத்துக்காக அற்ப அரசியல் செய்வது உங்கள் வேலையா? இது செய்யலாமா? இன்றைக்கு திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட இடத்தில் இருப்பதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்ற பிறகுதான், அண்ணன் திருமாவளவன் தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக வந்த பிறகுதான் பட்டியல் சமூகத்துக்கான முக்கியத்துவத்தை, பிரதிநிதித்துவத்தை, அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய வலிமையான கட்சி. நாளைக்கு இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்தை கொடுக்கவில்லை என்ன, நாளைக்கு ஒரு கேள்வி எழுப்புவார்கள் என்கிற நிலையை உருவாக்கியவர் அண்ணன் திருமாவளவன். அவரை போய் நீங்க கொச்சையா எழுதுறீங்க. ஏன் நீங்க துணை பொதுச் செயலாளர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்க துணை பொதுச் செயலாளர் இருப்பதற்கே விசிகா தான் காரணம். அதுக்கு அடித்தலைமை விசிகா தான் காரணம். என்னன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் பிரதிநிதித்துவம் இருக்குது, சமூக ரீதியா இருக்குதுனாக்கா, பட்டியல் சமூக மக்கள் தவிர்க்க முடியாத பொறுப்பை கொடுக்கணும்னாக்கா அது விடுதலை சிறுத்தை தான் காரணம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்றது தான் காரணம். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நாளைக்கு நீங்க பொருளாளராக பாருங்களேன், கட்சிக்கு பொதுச் செயலாளர் பாருங்க, அந்த உங்களால வர முடியுமா? சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தான் விமர்சனம் செய்து உங்கள் அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றால் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? கொச்சையான அரசியல் தான் கிடைத்ததா? குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் வேண்டாமா? எங்கள் தலைவர் எப்போதாவது அப்படி அரசியல் நாகரிகமற்று நடந்திருக்கிறாரா? அநாகரிகமா பேசியிருக்கிறாரா யாரையாவது? எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துகிறார். பாரதிய ஜனதா தலைவர்கள் எத்தனை பேர் இழிவாக பேசினாலும், மலித்து பேசினாலும், இழித்து பேசினாலும், விமான நிலையத்தில் சந்திக்கிற போது இருகரம் கூப்பி கும்பிட்டு அணைத்து கைகுலுக்கி அந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிற ஒரு பக்குவமான அரசியல் தலைவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஓகே சார். இப்போ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல தலைவர் அவர்களே நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துவதாக கேள்விப்படுகிறோம். ஓகே. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஓகே. அது குறித்து அந்த நிலைப்பாடு குறித்து எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும். ஓகே. அது நடந்தால் சந்தோஷம்தான். ம். அது எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அரசல் புதுசா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. திருச்சி எங்களுக்கும் கிழக்கு வருது. நின்று அவர் துணை முதலமைச்சரா வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. அதுக்காக கேட்டேன். எங்களுக்கும் வருது அது. ஓகே. இந்த செய்தி வருது. ஓகே. அது நடந்தால் சிறப்பு தான், மகிழ்ச்சி தான். ஓகே. அது நடக்கணுமா வேணாமான்னு தலைவர் தான் முடிவு பண்ணணும். அதை நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியான முடிவெடுப்பதற்கான எல்லா ஆற்றலும் அவர்கிட்ட இருக்கு. சரி. அது எது சரின்றதை முடிவெடுக்கிறது தான் அவருக்கு தெரியும். அது வந்தா சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். நானும் உங்களை மாதிரி அந்த மகிழ்ச்சி தான் இருக்கிறேன். சரி. ஆனா அந்த முடிவை தலைவர் தான் எடுக்கணும். ஓகே. அதை நான் பதில் சொல்லக்கூடாது. சரிங்க சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் தந்தது ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.